அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக ஆலய வரலாறும் அதன் சிறப்புகளும் என்ற தலைப்பில் நடைபெறும் முதல் ஜோதிட கருத்தரங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த நல்வாய்ப்பை எனக்கு நல்கிய எங்கள் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் எங்கள் அன்பு தோழி கனகாம்பல் அவர்களுக்கும், தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் தேசிய மாவட்ட நாமக்கல் தலைவி திவ்யதர்ஷினி அவர்களுக்கும் மற்றும் எங்கள் தேசிய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கும் யூடியூப் மூலம் உலகெங்கும் இருந்து கண்டுகொடுத்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். ஓம் நம சிவாய நமக. 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 நம சிவாய என சிந்திப்போருக்கு அபயம் ஒரு நாளும் இல்லை, உபயம் இதுவே மதியாகம் என்பது ஔவையார் அவர்கள் கூற்று. இன்று முதல் ஆரம்பித்துள்ள ஆலய வரலாறும் அதன் சிறப்புகளும் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் முதல் ஆலயமாக மூவேழு 21 தலைமுறைகளுக்கும் செய்த பாவம் தீரவும் தூணிலும் துரும்பிலும் இருக்கும் ஈசன் எறும்புகளுக்கு அருள்பாலித்த தென் கைலாசபுரம் என போற்றப்படும் திருவெரும்பூர் எறும்பீசனை பற்றி காணொலியில் காணலாம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரு எறும்பூர் என்ற பெயர் மருவி திருவெரும்பூர் ஆனது. தென் கைலாச நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. திரு எறும்பூர் ஆலயம் திருச்சியில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 3500 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது என்பது கல்வெட்டுக்கள் மூலம் தெரிய வருகிறது. முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்திய தொல்லியல் துறையால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 250 அடி உயரமுள்ள குன்றின் மேல் அமைந்துள்ளது. 115 படிக்கட்டுகள் உள்ளது. அகத்தியரும் இந்திரனும் வழிபட்ட ஸ்தலமாகும். தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். சோழ நாடு காவிரி தென்கரை ஸ்தலங்களில் 7வது சிவாலயமாக திகழ்கிறது. இங்குள்ள இறைவனின் பெயர் எறும்பீஸ்வரர். இங்குள்ள உற்சவமூர்த்தி சோமஸ்கந்தர். தாயார் பெயர் நறுங்குழல் நாயகி. ஆலய நுழைவாயிலில் செல்வ விநாயகரும் ஆஞ்சநேயரும் வீற்றிருக்கின்றனர். முருகன், விநாயகர், காசி விஸ்வநாதர், கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், சப்த கன்னியர்கள், ஆடல் வல்லான், சூரியன், கருவறை வெளிப்புற சுவரில் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை ஆகியோரும் எழுந்தருளி உள்ளனர். இங்கு உள்ள தல விருட்சம் பார்த்தீங்கன்னாக்கா வில்வ மரம் தான் தல விருட்சமாக இருக்குது. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் இருக்குது. இத்தல சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம், அடுத்து அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, சிவராத்திரி 4 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இத்தலத்தின் வரலாறு பற்றி நாம் காணலாம். தரகாசுரன் என்னும் அரக்கன் தேவர்களையும் கைலாயத்தில் உள்ள முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அங்கு வந்த நாரத முனிவர், பூலோகத்தில் ஒரு சிவாலயம் உள்ளது, அங்கு அரக்கனுக்கு தெரியாமல் எறும்பு உரு எடுத்து ஈசனை அடைந்து வழிபட்டு வாருங்கள் என்றார். அவர் கூறியது போலவே குன்றின் மீது ஏறி சென்ற எறும்புகள் லிங்க திருமேனி மேல் ஏற சிரமப்பட்டதால் ஈசன் தன் மேனியை சாய்த்து எறும்பு புற்றாகவும் மாற்றிக்கொண்டார். இதன் மூலமே எறும்பீசன் என்ற பெயரும் இந்த ஊருக்கு திருவெரும்பூர் என்ற பெயரும் ஏற்பட்டது. சிவசக்தி லிங்கமாகவும் இந்த லிங்கம் காட்சி தருகிறது. இத்தலத்தில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், மூலவர் திருலிங்க திருமேனி மண்புற்று வடிவில் உள்ளதால் நேரடியாக அபிஷேகம் செய்யாமல் எண்ணெய் சாற்றி கவசம் பொருத்திய பின்னரே அபிஷேகம் ஆராதனைகள் செய்கின்றனர். பிரம்மனும் திருமாலும் வளம்பெற்ற சிறப்புக்குரியது இத்தலம். திருநாவுக்கரசரால் இப்பெருமானின் சிறப்புகளை 5ஆம் திருமுறையில் பாடி அருளியிருக்கின்றார். திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து திரிசரன் வழிபட்டதை போன்று அவனது சகோதரன் கரண் என்பவரும் எறும்பூர் கொண்டு வழிபட்டுள்ளார் இந்த தல ஈசனை. கிபி 1752ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சு படையினர் இடையில் நடந்த போரில் இம்மலை போர் வீரர் தலமாக பயன்படுத்தப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து திருவெரும்பூர் வரையும் சுரங்கப்பாதையும், திருவெரும்பூர் ஈசன் ஆலயத்திலிருந்து தஞ்சை பெரிய கோயில் வரையும் சுரங்கப்பாதையும் இருப்பதாக கூறுகின்றனர்.
சின்னஞ்சிறிய உயிரினமான எறும்புகளுக்கு அருள் பாலித்த ஈசனை வணங்கி வேலை தேடுபவர், வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர், செல்வ வளம் இன்றி தவிப்பவர், தொழில் முடக்கம் உள்ளவர்கள், தொழில் ஏற்றம் பெற முயற்சிப்பவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈசனை வழிபட்டு தன்னுடைய குறைகளை நீக்கிக் கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல மனுஷனுக்கு தேவை சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க, உடல் நலிந்து அதன் மூலம் சுறுசுறுப்பாக இயங்க முடியாத இருப்பவர்கள் அனைவருமே இந்த ஈசனை வழிபட்டு ஈசனுக்கு ஒரு பால் அபிஷேகம் செய்து எண்ணெய் காப்பு செய்து அர்ச்சனை செய்துட்டு போகும்பொழுது கண்டிப்பாக இவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். அது பார்த்தீங்கன்னாக்கா சின்னஞ்சிறு எறும்புக்கே அருள் பாலித்த ஈசன் அருளால் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எறும்புகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரையும் ரவையும் பொடி பண்ணி அந்த மலையில் ஏறும்பொழுது எல்லாருமே தூவிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை தூவி வரும்பொழுது கண்டிப்பாக அந்த எறும்புகள் இந்த ஈசன்ட்ட நம்ம வேண்டுதலை கொண்டு சென்று, ஏன்னா அந்த எறும்புகள் அந்த ஈசனை போய் தினமும் வழிபாடு பண்ணிட்டு வர்றதாக சொல்கிறாங்க. ஐதீகம் இருக்குது, சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ நம்ம சர்க்கரையோ இந்த ரவையோ பொடி பண்ணி போடும்பொழுது இதை எடுத்துக்கொண்டு செல்கின்ற அந்த எறும்புகள் ஈசன் திருமேனி மேல் செல்லும்போது நம் வேண்டுதலையும் அந்த எறும்புகள் அந்த ஈசனிடம் கொண்டு சேர்க்கின்றன. ஈசன் செவிசாய்த்து நமக்கு தேவையான நற்பலன்களை கண்டிப்பாக அருள செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உணவுகளை எறும்புகள் உண்ணும் போதும் சரி நமக்கு நற்பலன்கள் கிட்டும் என்பதில் ஐயமில்லை. மூவேளு 27 தலைமுறை பாவங்களை போக்கவும் இந்த சிவாலயம் சென்று நாம் வழிபாடு செய்து வருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. எனக்கு நான் திருவரம்பூரில் தான் நாங்கள் வசித்துட்ருக்கோம். சொந்த ஊர் மன்னார்குடி. என்னுடைய மகளுக்காக நாங்கள் இங்கே படிக்க வைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அப்போ என்னுடைய மகள் படிச்சுட்ருக்காங்க, டாக்டருக்காக படிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, நீட்டுக்காக பரிசு எழுதிட்டுருக்காங்க. பரிசு எழுதிட்டு ஒரே அழுக, பயந்து ராத்திரிலாம் தூங்குறதே கிடையாது. எனக்கு என்ன ஆகுமோ, நான் பாஸ் பண்ணணும்னு பயப்படுறாங்க. நான் சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியம் கொடுக்குறோம். எங்களுக்கு தைரியமாக எங்களால் படுத்த முடியல பொண்ணேன். அப்போ அந்த பால்காரமாக என்ன பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட கேட்குறாங்க, அந்த குடமுழுக்கு நடத்த போகிறாங்க, அதுக்கு அந்த குடங்கள் தேவை, அபிஷேகம் பண்ணுற குடங்கள் வாங்கி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு குடம் வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், என்னோடய உறவினர்கள்ட்ட சொல்லி ஒரு 5 குடம், ஏதாவது நான் அவங்க கிட்டது ஒன்று தான், ஏன்னா நான் 5 குடத்தை வாங்கி கொண்டு போய் நீங்களே கொண்டு கொடுத்துருங்க எங்கள் உறவினர் சொல்லிட்டாங்க. நான் 5 குடத்தையும் கொண்டு போய் நாங்கள் கோயிலில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வாழ்க்கையில் நான் என்னென்ன நினச்சேனோ அத்தனை நிகழ்வுகள் எனக்கு நடந்தன. என்னுடைய மகளுக்காக என் மகள் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணணும், டாக்டர் ஆகணும், அந்த கனவை நான் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக மகள் பயத்தை பார்த்துட்டு நேராக அந்த சிவன்ட்ட அழைச்சிட்டு போயிட்டேன். ஈசன்ட்ட அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு உள்ளே விட்டுட்டேன். ஐயா சிவனே ஓம் பிள்ளை இது, அது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தது என்னோட மகன், இளைய மகன். இந்த பிள்ளைய காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. இந்த மாதிரி நல்லா கஷ்டப்படுறாங்க, படிக்கிறாங்க, ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியுமா, எனக்கு டாக்டர் சீட் கிடைக்குமோன்னு பயப்படுறாங்க. இந்த பயத்தை தெளிய வச்சு இவங்க பட்ட கஷ்டத்துக்கு யாரும் உழைக்காமல் பிழைக்க முடியாது. போட்ட எஃபோர்ட்டுக்கு அவங்க பட்ட கஷ்டத்துக்கான பலன் நீ தான் தரணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஐயரை சொல்லிட்டாரு, அம்மா நீ போ, உன் அப்பன்ட்ட போ, நீ போய் அங்கே போய் அவன்கிட்ட அவன்கிட்ட சொல்லு, நீ யாரும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், அவங்க அம்மா பட சொல்லாத, அங்கே போய் சிவன்கிட்ட போன்னு கிட்ட விட்டுட்டாரு. கருவாரி கிட்ட பக்கத்தில் பாப்பா விட்டுட்டாரு. நீ போய் அது கண்ணீர் அழுகுது, கொட்டுது, கை காலெல்லாம் பாப்பாவுக்கு நடுக்குது, அப்படி நடுக்கிட்டு நிற்கிது, பயத்தில் நடுக்குது. நடுக்கல் நின்னோன்னே நீ பயப்படாதம்மா நீ போ அப்படின்னு சொல்லி அவர் தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி அனுப்புனார். நிச்சயம் நீ பாஸ் பண்ணுற, டாக்டர் ஆகிற, நீ வர்ற, இந்த கோயிலுக்கு வர்றேன்னு சொல்லி அதே மாதிரி எங்களுக்கு சொன்னார் நீங்கள் இந்த ஊரை விட்டு போக மாட்டீங்க, இங்கே தான் இருப்பீங்கன்னு. அதே போல் பாப்பா பாஸ் பண்ணாங்க. அடுத்து நீ மதுரையில் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்காங்க, 4th இயர் படிச்சுட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் சரி, அவங்க திருப்பியும் எக்ஸாம் எழுத போனாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த ஆண்டுகள் தொடக்கத்தில் வகுப்பு தொடக்கமும் சரி, நான் சொன்னால் உடனே போய் பார்த்துட்டு ஈசனை பார்த்துட்டு நீ போன்றுவேன், அவ்வளோதான். அது விடிய காலத்தில் 3 மணி 4 மணிக்கு எழும்பிட்டு எங்கேயும் வெளியில் போகாதெல்லாம் ஈசனை பார்க்க போனால் கிளம்பிடுவாங்க. அவங்க அப்பா அழைச்சிட்டு விடிய காலத்தில் போயிட்டு அந்த ஈசனை பார்த்துட்டு மலை கடகடன்னு ஏறி போய் மலை கடகடன்னு இறங்கி வந்துடுவாங்க. இறங்கி அப்புறம் தான் காலேஜுக்கே போவாங்க. இன்றைக்கி நல்லா இருக்க வாழ்க்கை, எங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான வாழ்க்கையை தான் அந்த ஈசன் எனக்கு கொடுத்துருக்காரு. இது நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நான் சொல்கிற அனுபவத்தை விட நீங்கள் நேரடியாக உங்கள் வேண்டுதலை போய் அந்த ஈசன்ட்ட வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார்ன்றதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டம் தலைவி கனகாம்பாள் அவர்களுக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.